Hi, hello, welcome to our English channel. Listen and learn English 2024. பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, மற்றவங்க பேசக்கூடிய இங்கிலீஷ் நமக்கு நல்லாவே புரியும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, திரும்ப அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. நமக்கு தெரியும். ஆனால் இங்கிலீஷில் அதை நம்மளால் திரும்ப சொல்ல முடியாது. இப்போ நான் அதற்காக ஒரு இனிஷியேட்டிவாக என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, பைலிங்குவல் லாங்குவேஜில் ஃப்ரம் த பிகினிங் பேசிக் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் பைலிங்குவல் லாங்குவேஜில் தமிழ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிராமர் எடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் போடலான் இருக்கேன். லிசன் அண்ட் லேர்ன் இங்கிலீஷ் 2024. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃப்ரம் த பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு நோட் எடுத்துக்கங்க. நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுமே கவர் பண்ணிக்கிங்க. அந்த நோட்டில் காப்பி பண்ணிக்கிங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இதை ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள். ரெகுலராக ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் முதல்ல இருந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் ஆஸ் வெல் அஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நம்ம இப்போ யூனிட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பேசிக்காக ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வேர்ப், ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் என்ன, ப்ளூரல் என்ன, செகண்ட் பர்சன் சிங்குலர் என்ன, ப்ளூரல் என்ன, தேர்ட் பர்சன் சிங்குலர் என்ன, ப்ளூரல் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வேர்ப் ஃபார்ம். ஒரு சப்ஜெக்டு, வேர்பு ப்ளஸ் என்னெல்லாம் சேர்க்குறோமோ ஆப்ஜெக்ட், அட்வர்ப், அட்ஜங்க்ட் அப்படின்னு வரக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து கொண்டு போகும்போது அது ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் ஆகிடும். ஸோ சப்ஜெக்ட்ஸ் அதை எப்படி, என்ன அதனுடைய பொருள், என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி அப்படின்னா நாம் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ. இந்த செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, ப்ளூரல் யூ எப்படி சார் அப்படின்னா, செகண்ட் பர்சன் சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் யூ தான். அது எப்படி பயன்படும்னா, நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது என்னவா மாறிடும் அப்படின்னா சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு பையன் அங்கே நின்றுட்டு இருக்கான். நம்ம கேட்குறோம் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு அர்த்தம். ஒரு குரூப்பாக பசங்க இருக்காங்க. நம்ம கேட்குறோம் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஹாவ் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு ஒரு பையன் இருக்கும்போது கேட்டால் அந்த யூ சிங்குலராக ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்கும்போது அந்த யூ ப்ளூரலாக ஃபங்க்ஷன் ஆகும். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட். ஹி, ஷி, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் அவன், அவள், அது. தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே, அவர்கள். ஸோ இதுதான் சப்ஜெக்ட். ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேர்பை சேர்க்க போகிறோம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்ப்போம். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஒர்க், சிங், ப்ளே அப்படின்னா ஐ ஒர்க் இன் த ஃபீல்டு, வி ஒர்க் இன் த ஃபீல்டு, ஹீ வரும்போது யூ ஒர்க் இன் த ஃபீல்டு, தே ஒர்க் இன் த ஃபீல்டு, எல்லாமே ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு வரும். இப்போ ஹீ, ஷி, இட் வந்தால் மட்டும் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டுன்னு வரணும். ஹீ ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு, ஷீ ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு,
இட் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு. ஏன் இங்கே எஸ் வரணும் அப்படின்னா, இஃப் தேர்ட் பர்சன் சிங்குலர் கம்ஸ் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ் வி மஸ்ட் ஆட் எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ் வித் த வேர்ப் அப்படிங்கிறது இதனுடைய ரூல். தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது அதனுடைய வேர்போட எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ் வெர்போட சேர்க்கணும் அப்படிங்கிறது ரூல். ஐ ஒர்க் இன் த ஃபீல்டுனா ஹீ ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டுன்னு வரும். ஐ டூ த ஒர்க் அப்படின்னா ஐ டஸ் த ஒர்க், ஹீ டஸ் த ஒர்க்னு வரும். ஐ ஃப்ளை இன் த ஸ்கை அப்படின்னு வந்ததுன்னா ஹீ ஃப்ளைஸ் இன் த ஸ்கை அப்படின்னு வரும். இதனுடைய ரைட்டிங் இது வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இதில் அனுப்பிச்சி விட்றேன், அப்டேட் பண்ணுறேன், காப்பி பண்ணிங்க. வி வில் see in the next unit. Thank you. Like, share and subscribe.